துணை நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா வானதி வீட்டில் மாப்பிட்டு கருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வானதி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க, எனக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவுக்கு கல்யாணம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான், அதனால வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் என் கல்யாணத்தை பற்றி என்னால் யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டி ரொம்பவே பக்குவமாக பேசுனது கேட்டு வானதியோட அம்மா அப்பாவும் சம்மதம் சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்பவுமே நீ உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா, யோசிப்பியான்னு சொல்லிட்டு வானதி பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே சேரன் இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போவோம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக வீட்டுக்கு வரலன்னு கோவப்படுறாங்க. பாண்டியன் நடந்த விஷயத்த சொல்றாங்க. சேரனோ எனக்காக யோசிச்சு ஏன்டா உன்னுடைய கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் நிலாவோ சோழன் மேல பயங்கரமா கோவத்துல இருக்கிறாங்க. என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க எதுக்காக ராகவி கிட்ட அது மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சீங்க, இப்பெல்லாம் கூட நடந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பொண்டாட்டி நினைச்ச உரிமையில இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கா இருந்தாலும் நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது, நம்ம 2 பேரும் பிரிய தான் போறோம், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சோழன் கிட்ட சொல்றாங்க. அடுத்து நிலா ரொம்பவே கோவமா சேரன் கிட்டையும் சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களாம் இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு சோழனை விட்டு நான் பிரிஞ்சு போக தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு வீட்டோட எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்து சோழன் நிலா பேசுனது கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நிலா சோழன் கிட்ட ரொம்பவே கோவமா நடந்துக்கிறாங்க. சோழனும் நிலாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா நிலா ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. ஒரு பக்கம் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் 2 பேருக்குமே பொண்ணு ரெடியா இருக்கு, அதனால 2 பேரும் கல்யாணத்தை ஒன்னா வச்சு நடத்தலாம்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை மட்டும் 2 ரூம் வர மாதிரி கொஞ்சம் பெருசா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. வீடு கட்டுறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடும் நடக்குது. ஒரு பக்கம் நிலா முடிவு பண்றாங்க சேரனுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆனது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. ஆனா சோழனும் நீங்க என்ன பண்ணாலும் உங்களால என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் மனசுக்குள்ள ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லாயர் நிலாக்கு கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது, 2 பேரும் வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதோட டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. நிலா ரொம்பவே சந்தோஷமா சோழன் கிட்ட நாளைக்கு நமக்கு கோர்ட்டுக்கு போகணும், நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் நீங்க என்ன பண்ணாலும் உங்களால என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுல ரொம்பவே தைரியத்தை வளர்த்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க.